அண்மை செய்தி. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இடைநிலை ஆசிரியர்கள் 35வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகம் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் இன்றைக்கு 35வது நாளாக திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி என்னாக இருக்கக்கூடிய 311 நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏராளமான பெண் ஆசிரியர்களும் ஆண் ஆசிரியர்களும் 35 நாட்களை கடந்து போராடக்கூடிய இந்த போராட்டத்திற்கு திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கேட்கிறார்கள். குறிப்பாக சம வேலை சம ஊதியம் என்கிற ஒற்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராடக்கூடியவர்களை இந்த திமுக அரசு கண்டுகொள்ளவே வேதனை தெரிவிக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட போராடியவர்களை ஒரு வலுக்கட்டாயமாக பெண் ஆசிரியர் என்றும் கூட பார்க்காமல் போலீசார் கைது செய்ததாக வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து போராட வரக்கூடிய தங்களுக்கு திமுக அரசு நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தை அழைத்து சம வேலை சம ஊதியம் என்கிற இந்த நிலைப்பாட்டை இவர்கள் ஏன் களைய மறுக்கிறார்கள்? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியருடைய போராட்டத்தால் ஏறக்குறைய பல வகுப்புகள் புறக்கணிக்கப்படுகிறது, மாணவர்களுடைய நலன் பாதிக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையில குறிப்பாக 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அகல பாதாளத்திலே சென்று கொண்டிருக்கிறது. பல பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே கல்வியுடைய தரம் தாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆசிரியர்கள் 1 மாதத்தை கடந்து போராடி வருகிறார்கள். 35 நாட்கள் இந்த போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கிறது. இன்னும் கூட கண்டுகொள்ளவில்லை என்றால் அரசினுடைய நோக்கம் எதுவாக இருக்கும்? இன்னும் சில மாதங்களிலே குறிப்பாக இன்னும் நாட்களை கடத்தக்கூடிய நகர்விலே இந்த அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆட்சி முடிய போகிறது. இதில் நம்ம ஏன் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அளித்த கோரிக்கையை தானே நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதை கூட புரிந்து கொள்ளாமல் இந்த அரசு கும்பகர்ண தூக்கத்திலே இருக்கிறது என்றால் கற்றவர்கள் வீதியில இறங்கி போராடுவதும் பிச்சை எடுக்கக்கூடிய போராட்டத்தை கூட நடத்திய பிறகும் கூட இந்த அரசு எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலில இந்த அரசுக்கு மிகப்பெரிய பாடத்தை நாங்கள் புகுத்துவோம் என்று எச்சரித்திருக்கிறார்கள். தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இந்த அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். திமுக அரசே தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது? நீங்கள் எடுத்த 311 என்ன ஆனது? சம வேலைக்கு சம ஊதியம் என்ற வாக்குறுதி என்ன ஆனது என்கிற பதாதைகளோடு அவர்கள் இன்றும் நேரடியாக வந்து நுங்கம்பாக்கம் டிபி அருகே வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆசிரியர்கள் வீதியில் இறங்கி தொடர்ந்து போராடுவது இந்த அரசுக்கு நல்லதல்ல என்கிற எச்சரிக்கையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் உயிர் போகும் வரை எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம். எங்களுடைய கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்றும் வரை போராட்டத்தை தொடர்வோம் என்று எச்சரித்திருக்கிறார்கள். ஒருபுறம் ஆசிரியர்கள் போராட இருக்கிறார்கள், ஒரு ஆசிரியரை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். மற்றொரு புறம் சத்துணவு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் உதவி பேராசிரியர்கள் கௌரவ வெறியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் போராடி மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல முதுகலை ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இப்படி போராட்ட களமாக இந்த அரசு மாற்றியிருக்கிறது. ஆனாலும் கூட எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று 1 மாதத்தை கடந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்கள் இந்த அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருவதும் மிகப்பெரிய வேதனையுடைய உச்சத்தை அடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். எங்களுடைய முதல்வர் நாங்கள் அவரை எதிர்க்கட்சியாக இருந்தபோது நாங்கள் கடந்த போராட்ட காலங்களில் எங்களுடைய கரம் பிடித்து சொன்னார், நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்ததாலும் செய்து தருவோம் என்று. அதனைத் தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதியிலையும் 311 தேர்தல் வாக்குறுதியில் சமவேலைக்கு சமூகம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருந்தார். அதெல்லாம் நம்பித்தான் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தோம். எங்களுடைய கடுமையான போராட்டத்தினுடைய விளைவாக 3 குழுவையும் நம்முடைய முதல்வர்கள் அறிவித்தார்கள். அதனுடைய இறுதியாக நிச்சயமாக அந்த குழுவோட அறிக்கையில கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தோம். எந்த விதமான முன்னேற்றம் ஏற்படாத காரணத்தால் தான் விடுமுறை காலத்தில் இறுதி கட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கினோம். 4.5 ஆண்டுகளாக எதுவுமே செய்து தரவில்லை அப்படின்றனால தான் நாங்கள் போராட்டத்துக்கு காலத்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. விடுமுறை காலத்திலும் எந்த விதமான பதிலும் அளிக்காததால தான் நாங்கள் இந்த வேலை நாட்களில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம்.